நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க கொடுத்த சக்கரை பொங்கலை அம்மாவுக்கு படைச்சாச்சு. இந்தாங்க பிரசாதம். சக்கரைப்பாணி போறதுக்கு முடிவு பண்ணிட்டார்ல. அவர் அவசரப்படுறாரு. வைர வியாபாரியோட விஷயத்த சொல்லி ஒரு தடவை விவாதம் பண்ணாரு. பாதி நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையே இல்லாதவங்களோட ஆபத்தானவங்க. அவரை இனிமே தடுக்க வேண்டாம். பூசாரி, அதோ வராங்களே, நான் சொன்ன சன்னியாசினி அம்மா அவங்கதான். உங்களுக்கு என்னோட வணக்கங்கள். வணக்கம். இவரு கோயில் பூசாரி. இவரு பேரு விஷ்ணு தத்தன். உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போச்சுல்ல? உங்களோட நல்ல வார்த்தைகளாலும் அந்த தேவியோட அருளாலையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பிரசாதமா கையில இருக்கு? ஆமா, தேவிக்கு படைச்ச சர்க்கரை பொங்கல். ஆஹா, நல்லா இருக்குமே. கொஞ்சம் கொடுக்கறீங்களா? அதுக்கு என்ன, எடுத்துக்கோங்கம்மா. பூசாரி, நாங்க கிளம்புறோம். எப்பவும் கோயில்ல இருந்து கிளம்பும் போது எல்லாருமே சந்தோஷமா தானே போவாங்க. இவங்க பேசுறத கேட்கும் போது ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னாச்சு? வலது கால்ல வலியும் நீர் கட்டுமா 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. இங்க அம்மாக்கு முன்னாடி விரதம் இருந்தாங்க. வலி கொஞ்சமும் குறையல. இவரு திரும்ப போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? அந்த காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அதிசய சக்தி நிறைந்த அம்மா இவங்க. ஓ, இதுதான் விஷயமா? இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே. ரொம்ப நாளாவே இந்த வலியை தாங்கிட்டு இருக்காரு, கஷ்டப்படுறாரு. இது சாதாரணமானது. கோயிலுக்குள்ள இருக்கிற எரியிற விளக்குல இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தடவினா அதுவே போதுமானது. அந்த நொடியே இந்த வலியெல்லாம் இல்லாம போயிடும். பூசாரி, அப்படின்னா சீக்கிரமா அந்த எண்ணெயை எடுத்து கொடுங்க. ஒரு கடைசி முயற்சியா அதையும் முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. என்ன தடவினா போதும். ஆனா அத பூசாரி எடுத்து தடவினாலும் நீங்க எடுத்து தடவினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் அந்த எண்ணெய தடவ வேண்டியது உங்க அம்மா தான். உங்க அம்மாவுக்கு இருக்கிற பக்தியால மட்டும்தான் இந்த நோயை குணப்படுத்தவே முடியும். சீக்கிரமாவே உங்க அம்மாவை இங்க வர சொல்லுங்க. அது நடக்காது. ஏன் நடக்காது? இப்ப உங்க அம்மா உயிரோட தானே இருக்காங்க. உயிரோட இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அது சரி, உங்க கூடவே இருக்க வேண்டிய உங்களோட அம்மா இப்போ எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னன்னு தெளிவா சொல்ல முடியுமா? சொல்றேன். தாயே, எல்லாம் நீதாமா. அம்மா தாயே போற்றி, பராசக்தியை போற்றி. அம்மா தாயே போற்றி, பராசக்தியை போற்றி. அம்மா தாயே, அம்மா தாயே.
என்ன? ம். சுசீலாவும் அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. எதுக்கு? நீங்க அவங்க வீட்ல இருந்து அவங்கள அனுப்பிட்டீங்கல்ல, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லையா? பாவம் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க எங்க போவாங்க? அவங்க எங்க வேணா போய் தொலைட்டோம். அவங்க இங்க வரக்கூடாதுன்னு நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குல்ல. பாவம் அவங்க வீட்டை எதுக்காக நம்ம பறிக்கணும்? அவங்க வீட்டை அவங்களுக்கே கொடுத்துருங்களேன். என்ன சக்கரபாணி ஆளணுங்கிற எண்ணம் உனக்கு ஏதாவது இருக்கா? பணம் வட்டிக்கு விடுறது புண்ணியம் சேர்க்கறதுக்கு இல்ல. சொன்ன தேதிக்கு பணத்தை திருப்பி தரலனா வீட்டை நான் எடுத்துக்குவேன். அத கேள்வி கேட்கறதுக்கு நாட்டு ஆள்ற ராஜாவுக்கு கூட எந்த உரிமையும் கிடையாது. அது இல்லங்க, அந்த அம்மாவும் பொண்ணும் அழறத பார்த்தா தாங்க முடியலங்க. அடுப்படியில என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாரு. அதுதான் உனக்கு எப்பவும் நல்லது. வந்தவங்கள நான் அனுப்பி வச்சிடுறேன். ம். ம். என்ன வேணும்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க. எனக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக வேற இடம் இல்ல. எங்க வீட்டை திரும்ப கொடுக்க நீங்க மனசு வைக்கணும். வழி இல்லைன்னா செத்து தொலைங்க. அப்படி சாகறதுக்கு வழி தெரியலனா நான் சொல்லித்தரேன். அப்படி சொல்லாதீங்க ஐயா. எங்களோட எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போனோம். அவங்க யாரும் உதவல. உங்களோட சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு உதவல. அப்புறம் நான் உதவி செஞ்சா கடவுள் கோச்சிக்க மாட்டாரா? ஐயா, இந்த சக்கரபாணி சொந்தமாக்கின எதையும் திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல. அம்மாவையும் பொண்ணையும் இனி இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது. இனிமே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களை துரத்துறதுக்கு அடியாட்கள் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கையில மட்டும் நீங்க கிடைச்சா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் உங்க மானமே போயிடும். வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. உன்கிட்ட உள்ள போன்னு அப்பவே சொன்னேன். அப்புறம் எதுக்காக இங்க நிக்கிற? இங்க இருந்து போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? சாபம் தான் வரப்போகுது உங்களுக்கு. எனக்கு சாபம் வரும்னா அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்களுக்கும் சாபம் வரும். பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் தெய்வமும் கூட இருக்கும். கடவுளுக்கு தெரியும் அவரு யார் கூட நிக்கணும்னு. இப்ப புரிஞ்சுதா? என்னாச்சுமா? எதுக்காக 2 பேரும் அழறீங்க? நாங்க சக்கரபாணி ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்மா. காசு கொடுக்கலங்கிறதுக்காக ஐயா எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. நாங்க இப்ப தெருவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படிமா தெருவுல வாழ முடியும்? பயந்து பயந்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. சக்கரபாணி என்ன சொன்னா? இனி இந்த விஷயத்துக்காக போனா கொன்றுவேன்னு சொன்னாரு. அம்மாவும் நானும் சாகறதுக்கான வழியும் சொன்னாரு. அவனோட தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்படியெல்லாம் செய்யாதேன்னு நான் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். அவன் மனசு மாறணும்னு தான் நான் தினமும் கோயில்ல போய் வேண்டிக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க வரட்டுமா அம்மா? நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. உங்க வீட்டு சாவியை நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஐயோ அம்மா, நீங்களா? அவன் ஏன் புள்ள. அவங்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அழகான பொண்ணு. இவ தெருவுலலாம் அலைய வேண்டியவ இல்ல. வாங்க.
அவன் எங்கம்மா இருக்கான்? பூஜா அறையில இருக்காரு. ஆமா, நீங்க எதுக்குமா இவங்கள கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க வீட்டை இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும். நான் சொன்னேன், வேண்டி கேட்டுக்கிட்டேன். என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாரு. எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இதுதானே உங்க வீட்டு சாவி? ஆமா. இந்தா வாங்கிக்க. அம்மா, இவங்களை எதுக்காக இங்க திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க? நான் விரட்டி விட்டவங்கள திரும்பி கூப்பிட உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரத்தை பத்தி அப்புறம் நாம பேசிக்கலாம். இப்ப இவங்க போகட்டும். இப்ப இத அவங்க கிட்ட கொடுத்தா கடவுள் அதுக்கான பலனை கொடுப்பாரு. நான் சொல்றத கொஞ்சம் எனக்கு எதுவும் கேட்க வேணாம். இந்த சாவி எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே திரும்ப கொண்டு போய் வைங்க. என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க. தெருவுல நின்ன இவங்களை நான் கூட்டிட்டு வந்தது இந்த சாவியை வாங்கி தரேன்னு சொல்லிதான். இதை இவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். இந்த சாவியை கொடுத்துட்டு மரியாதையா நீங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க. இல்லன்னா உங்களை பெத்த அம்மான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அம்மா, திரும்ப கொடுத்துருங்கம்மா. நீ கொஞ்சம் பேசாம இரு தமேந்தி. இவன் பண்ற கொடுமையினால எத்தனை பேரோட கண்ணீர் இந்த வீட்டு மேல விழுது. எத்தனை பேர் சபிச்சுட்டு திரும்பி போறாங்க. இந்த சாவியை நான் அவங்களுக்கு கொடுக்க தான் போறேன். ஏய், கொடுங்க. ஏங்க, சாவியை கொடுங்க. விடுங்க, கேளுங்க. விடுடா, விடு. அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுது. சொன்ன கேளு, விடு. கொடுங்கன்னு சொல்றேன்ல. அவங்களுக்கு கேளுங்க. அம்மா, என்னாச்சுமா? 10 மாசம் சுமந்து பெத்த இந்த வயித்தை உதச்சிட்டியடா. கடவுளே, இவனை காப்பாத்துங்க. இந்த பாவத்துக்கு அவனை தண்டிச்சிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லா தெய்வங்களும் எங்க இருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் தான் இருக்கு. அது உயிர் கொடுத்த அம்மாதான். மனுஷனால கண்ணால பார்க்க முடிஞ்ச கடவுள் அவங்கதான், அம்மா. அந்த அம்மாவோட மடியில அவன் தூங்கலாம், அந்த தேவதை கிட்ட கொஞ்சலாம், விளையாடலாம். அம்மாவோட மகிமைய எவ்ளோ சொன்னாலும் போதாது. உங்களோட அம்மா இந்த கோவிலுக்கு வந்து விளக்குல இருந்து எண்ணெயை எடுத்து உங்க கால்ல தடவனா உங்களுக்கு உடனே வலி தீந்துடும். அம்மாவை கூட்டிக்கிட்டு வர நான் தயாரா இருக்கேன். ஆனா அம்மா இப்போ எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதே. மகனை நினைச்சு கவலைப்படுற ஒரு அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஒரு மலைக்கு மேல. ஆனா ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட பார்த்தேன். பெரிய துரோகம் செஞ்ச ஒரு மகனுக்காக அந்த மலை மேல இருக்கிற கோவில்ல உட்காந்து அவங்க மகனுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க உங்க அம்மாவா இருக்கலாம். எங்க பாத்தீங்க? எந்த மலையில பாத்தீங்க? இவரால நடக்க முடியாது. எந்த பெரிய மலையா இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. நீங்க போய் பிரயோஜனம் இல்ல, அவருதான் அம்மாவை கூட்டிட்டு வரணும், அதுவும் தனியா. இதே நிலைமையில மலை ஏறி போகணும். அது நீங்க செஞ்ச தப்புக்கான பிராயச்சித்தத்தை தேடதான். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அம்மாவை நான் கூட்டிக்கிட்டு வரேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே என்னோட அம்மாவை ஒரு தெய்வத்துக்கு நிகரா நான் பாத்துக்குவேன். மனசார வணங்குவேன். அம்மா, தாயே, எனக்கு எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு காட்டுங்கம்மா. அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்ப எனக்கு நீங்க அருள் புரியணும்மா. அம்மா, தாயே.
அம்மா என்னப்பா என்னாச்சு உனக்கு? ஐயோ, கால்ல ரத்தம் வருதேப்பா. என்னாச்சுப்பா உனக்கு? என்னாச்சு சொல்லு. காலை ஏன் தரையில ஊனாம இருக்க? உங்களை மிதிச்ச காலுமா? அதுக்கப்புறம் என்னால இந்த காலை ஊனவே முடியல. எல்லா வைத்தியர்களும் கைவிட்டுட்டாங்க. என்னால இனிமே சாகதான் முடியும். இந்த மலைக்கு மேல இருக்கிற இந்த கோயில்ல உட்கார்ந்து வேண்டிக்கிறது உனக்காக தான். நான் தப்பு பண்ணிட்டேம்மா. எல்லாரையும் கஷ்டப்படுத்தினேன். எல்லாரோட நிம்மதியையும் நான் கெடுத்தேன். மனைவியை நான் புரிஞ்சுக்கல, பெத்த அம்மாவையும் நான் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ, என்னப்பா இது? இங்க பாரு, பெத்த புள்ளைய சபிக்க அம்மாவால முடியாதுடா. நான் அப்படி செய்யவும் இல்லை. உன்னோட வலியை என்னால உணர முடியுது. நான் உனக்காக என்ன செய்யணும்? என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த வார்த்தைகள் போதுமா? இது கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவும் தெய்வம் தாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஆனா விதி எனக்கு அதை சொல்லி கொடுத்துருச்சு. இனிமே நான் எப்பவும் தப்பு செய்ய மாட்டேன். அம்மா தான் கடவுள். அம்மா மட்டும்தான் கடவுள். இங்க பாரு, இத நீ எங்க இருந்து உணர ஆரம்பிச்ச? தேசமங்கலம் கோவில்ல ஒரு சன்னியாசினி அம்மா இருக்காங்க. அந்த அம்மா தான் எனக்கு ஒரு வழி காமிச்சாங்க. அந்த அம்மா தான் என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. அப்படின்னா நாம அந்த கோயிலுக்கு போலாம். வேண்டாமா, செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுதுமா. இத நான் காலம் முழுக்க அனுபவிக்க வேண்டியதுதான். எந்த பரிகாரமும் வேண்டாம். மத்தவங்களும் என்னை பார்த்து கத்துக்கட்டுமா? அம்மாவை அடிக்கிறதுக்காக கைய தூக்குறவங்களுக்கு என்னைக்கும் நான் ஒரு உதாரணமா இருக்கணும். வேண்டாம், நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நாம கோயிலுக்கு போய் அந்த சன்னியாசினிய பார்க்கலாம். தாயே, என் பையன் செஞ்சது எல்லாம் தப்புதான். ஆனா நீங்க கொடுத்த தண்டனையினால அவன் எல்லாத்தையும் உணர்ந்துட்டான். இவ்வளவு நாளும் என் பையன் செஞ்ச தவறு எல்லாம் இனிமே சரி பண்ணிடுவான். அவன் காலை நீங்க தான் குணமாக்கணுமா? இத உங்க பையனோட புண்ல போட்டு விடுங்கம்மா. எல்லாம் சரியாயிரும். அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, தாயே, தாயே, அம்மா, தாயே, அம்மா, அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா, தாயே, அம்மா.
அம்மா தாயே தாயே அம்மா அம்மா தாயே அம்மா நீங்கதான் தாயே காப்பாத்தணும். காப்பாத்துங்க தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே இனி அம்மாவை கும்பிட்டுட்டு கட்ட அவுத்துருங்க. அம்மா அம்மா. தாயே தாயே. அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா பாருங்க உங்களோட காலு பழைய மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ அம்மா அம்மா. அம்மா தேவி. தேவி அம்மா தாயே அம்மா அம்மா தேவி எல்லாம் சன்னியாசினியம்மா சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. எனக்கு வலிக்கவே இல்லை. அம்மா அம்மா தாயே தேவி அம்மா, அம்மா தேவி. தாயே அம்மா தேவி அம்மா தாயே தேவி அம்மா என்னோட எல்லா தப்பையும் நீங்க மன்னிச்சிட்டீங்களே அம்மா. தேவி இனி என் வாழ்க்கை முழுக்க உங்களோட பாதங்கள்ல எனக்கு இடம் கொடுக்கணுமா நீங்க? அம்மாவை மதிக்காதவர்கள் கடவுளையும் மதிக்காம இருக்காங்க. அத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சுமா. எல்லார்கிட்டயும் வாங்கினதை திரும்ப கொடுக்கணும். கஷ்டப்படுத்தினவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். கையில இருக்கிற காசை வச்சு உதவி பண்ற வரைக்கும் உதவி பண்ணணும். அப்புறம் இந்த வாழ்க்கை பூரா உங்க பாதங்களுக்கு நான் பூஜை செய்யணும். இனிமே என்னோட வாழ்க்கை முழுவதும் அதுக்காக தான். பஞ்சமி இளவரசி, எல்லாருக்கும் வழி காமிக்கிற அந்த சன்னியாசினி அம்மா எங்க? நான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். நம்ம தப்பு என்னன்னு புரிய வைக்கிறது மட்டும்தான் சன்னியாசினி அம்மா செய்வாங்க. அந்த தப்பை திருத்திக்கிறதும் அதுக்கு பலன் அனுபவிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, இல்லையா பூசாரி? ஆமா, எல்லாம் அம்மாவோட மாய லீலைகள். அம்மா தாயே தேவி. தேவி அம்மா அம்மா தேவி, அம்மா தாயே பராசக்தி, தாயே அம்மா அம்மா தேவி. அம்மா கோவில் விஷயத்துல ஏதோ குறைபாடு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது பூசாரிக்கும் குழுவுல இருக்கிறவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. தேவியோட காரியத்தை செய்யறவங்களுக்குள்ள சின்னவங்க பெரியவங்கன்னு பிரச்சனையா? விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணீங்களா? அது தேவியோட விஷயங்கிறதுனால நீங்க நேர்ல வருவீங்கன்னு நினைச்சேன். வேண்டாம், அதை கேட்கவோ பார்க்கவோ என்னால முடியாது. என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணுங்க. உங்களால பிரச்சனை தீர்க்க முடியலன்னா நாட்டோட அதிகாரிய வர சொல்லுங்க, அவங்க பேசிக்கட்டும். நீங்க சொல்றபடியே செய்யறோமா? இன்னைக்கு வேலைக்கு வந்தவங்க எத்தனை பேரு? 60 பேர்கிட்ட இருப்பாங்கம்மா. கணக்கெல்லாம் சரியில்லைன்னு ஜனங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுல ஒரு தப்பு நடந்துருச்சுமா. தப்பு பண்றவங்க இந்த வேலைக்கு தகுதி இல்ல, அது தெரியாத உங்களுக்கு? அது தெரியுமா, நான் வருஷக்கணக்கா இங்க கேசவா, இத்தனை வருஷமா நீ வேலை பார்த்தங்கிற கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இத்தனை வருஷமா நீ வேலை பார்த்தாலும் உன் திறமை தெரியணும். நீ போகலாம். கேசவா, பாக்கு தோட்டத்தோட கணக்கெல்லாம் சரியா இருக்குல்ல? தோட்டத்துல இருந்து கிடைச்ச மிளகையும் ஏலக்காயும் இன்னும் சந்தைக்கு அனுப்பலையா? அனுப்பிட்டேன். ஆமா, கொஞ்சம் பேரு தங்கறதுக்கு இடம் கேட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட இன்னும் அதை பத்தி சொல்லவே இல்ல. மன்னிச்சிடுங்க. உண்மையை சொல்லணும்னா மகாராணிய நேர்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? எங்க இளவரசி இன்னும் குளிக்கலையோ? அது உள்ள கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அத முடிச்சிட்டு. எழுந்த உடனே முதல்ல குளிச்சாகணும். ஒரு தடவை இல்ல, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன்.
என்ன நீ புகழ்றதெல்லாம் நீ குளிச்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னா போதும். பாட்டி சரியா? வலிக்குது, விடுங்க. ஐயோ விடுங்க பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி, விடுங்க. ஐயோ பாட்டிக்கு வேற வேலையே இல்ல. என்னாச்சுமா, ஏன் அழுகுற? நீங்க என் காதை கிள்னதாலதான். தூங்கிக்கிட்டு இருக்க நானா அப்படி பண்ண? வாங்க. பாத்து. இன்னைக்கு என்ன கனவு கண்ட சொல்லு. அதுவா சொன்னா என்ன பைத்தியம்னு நினைக்க மாட்டீங்கல்ல? நீ கொஞ்சம் பைத்தியக்காரின்னு எனக்கு தெரியும். பாட்டி ஒண்ணும் முட்டாள் இல்ல. இன்னைக்கு நீ எதை பத்தி கனவு கண்ட? கைலாசத்துல. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? பரமசிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்க விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. கனவு காண்றதுக்கும் ஒரு அளவெல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பேராசைதான். நிஜமாதான். நான் பாட்டிக்காக தேவி தேவின்னு வேண்டிக்கிறேன்ல, அத பத்தி தான் சொன்னாங்க. சீக்கிரமே உங்களுக்கு குணமாயிடும்னு தேவி நம்பிக்கைய சொன்னாங்க. எனக்காக மனசார வேண்டிக்கிறல்ல, அது போதும். வேண்டிக்கிறது மட்டும் இல்ல, பலனும் கிடைக்கும், எனக்கு தெரியும். பாட்டி முன்னாடி மாதிரி எந்திரிச்சு நடப்பீங்க, எல்லாருக்கும் கட்டளை போடுவீங்க, நம்ம கோயிலுக்கும் போவோம், தேவிய கும்பிடுவோம். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத பாரு, பொழுது இன்னும் விடியல, படுத்து தூங்கு. மீதி நேரத்துல கனவு வந்தாலும் வரும். இனிமே தூக்கம் வராது, நான் உங்க பக்கத்திலே உட்காந்துக்கிறேன். உன்னை தூங்க சொன்ன. வேண்டாம், தூக்கம் வந்தா நான் உங்க பக்கத்திலே உட்காந்து நல்லா தூங்கிடுவேன், அது போதும். படுக்கையிலிருந்து எழுந்து நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, வேற எதுக்காகவும் இல்ல. உன் சுறுசுறுப்ப பார்க்கும்போது உன் கைய பிடிச்சு நடக்கணுங்கிற ஆசைதான். எல்லாம் நடக்கும் பாட்டி, நம்ம ஆசைய தேவி கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. சரி, அப்படியே நடக்கட்டும். அம்மா, தேவி, தேவி காப்பாத்துமா. வீணா, ஜானகி பாட்டி, என்ன விசேஷம்? விசேஷம் இருக்கு. உன் பாட்டி என்ன பண்றாங்க? பாட்டி உள்ள இருக்காங்க. அப்புறம் பாட்டி நீங்க தேசமங்கலத்து அம்மாவை பார்க்க போனதெல்லாம் சொன்னாங்க. அதிசயங்கள் ஏதாவது கண் முன்னாடி பாத்தீங்களா? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன், போதுமா? போதும் போதும், வாங்க. அம்மா தாயே, நீதான் எங்களுக்கு எல்லாம், காப்பாத்துமா. ஊர்மிளா பாட்டி. வா ஜானகி, நல்லா இருக்கேல்ல? விசேஷம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேசமங்கலத்து அம்மா கோயிலுக்கு போய் ஏதாவது அதிசயம் பாத்தீங்களான்னு இவ என்கிட்ட கேட்டா. எதுக்கு வேற அதிசயங்களை பார்க்கணும், அத நானே அனுபவிச்சிருக்கேன். சக்கரபாணி இப்போ பழைய மாதிரி இல்ல. கொடுக்காத வீட்டு பத்திரத்தையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். பணத்து மேல இப்ப அவனுக்கு ஆசையே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருக்கான். பரவாயில்ல, கொஞ்ச காலம் புத்தி இல்லாம ஏதோ பண்ணி இருந்தாலும் தேவி அவனுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டாங்களே. உனக்கு நல்லா ஆகணும்னு நான் எல்லா பூஜையும் பண்ணியிருக்கேன். அம்மாவோட சக்தி அதிசயம்தான். ஜனங்க கூட்டத்தை பார்க்கணுமே, நீ ஆச்சரியப்படுவ. நாங்களும் போவோம் தேசமங்கலத்துக்கு. ஆனா பாட்டியை இப்படி கூட்டிட்டு போக மாட்டேன். தேசமங்கலத்தம்மா பாட்டியோட நோயை குணப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கைய பிடிச்சு நடந்து போவோம். என்ன பாட்டி? உன்னை பத்தி சொன்னப்போ இத பூசாரி பூஜை பண்ணி கொடுத்தாரு. அம்மா தாயே, தேசமங்கலத்து அம்மாவோட அருள் நிறைஞ்ச சிலை. உங்க பூஜை அறையில இத வைங்க. நீ வாங்கிக்கம்மா, உனக்கு பிடிச்ச கடவுளாச்சே. எவ்வளவு அழகா இருக்காங்க.
நான் கனவுல பாக்குற மாதிரியே இருக்காங்க. இவ எப்படி எல்லாம் கனவு காண்றான்னு உனக்கு தெரியுமா ஜானகி? அந்த கைலாசத்துக்கே போயிட்டு திரும்பி வரா. பக்தி நிறைஞ்சவங்கன்னா அப்படிதான். நான் இதை கொண்டு போய் பூஜா அறையில வைக்கிறேன். உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அவசரம் இல்ல, நீ போயிட்டு வா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இதை விட பெரிய பரிசு அவளுக்கு வேற எதுவும் இல்ல. உன் பிள்ளைங்களை எல்லாம் காணமே. நான் இப்படி நடக்க முடியாம போனதுல இருந்து அவங்க கவலையாவே இருக்காங்க. காலையிலேயே அவங்க 2 பேரும் பொண்டாட்டிகளை கூப்பிட்டுட்டு வெளியில கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு கோவில்னா நாளைக்கு வேறொரு கோவில். எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டிக்கிட்டு என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைக்கிறது புண்ணியம் தானே. ஆமா, நீ சொல்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. வீணாவை பத்தியே யோசிச்சு பாரு. வேற ஏதாவது ஒரு குடும்பமா இருந்தா அவளை ஏத்துக்கிட்டு கூடவே வச்சிருப்பாங்களா? அதுக்கும் சம்மதிச்சாங்க என் பிள்ளைங்க. நிஜம்தான். மூத்த அண்ணனுக்கும் வேலைக்காரிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அண்ணன் இறந்ததும் அந்த குழந்தைய தான் குழந்தையா ஏத்துக்கிட்டு வளர்க்கறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்தப்போ அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா வீணா இன்னைக்கு எங்கேயாவது ஒரு அனாதை பொண்ணாதான் வளர்ந்திருப்பா. இந்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஊர்மிளா. நீ வேணா பாரு, தேசமங்கலத்து அம்மா உன் ஆரோக்கியத்தை சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தானே போவே. அவசரம் இல்ல, மனசு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அது இன்னும் அதிகமாகுது. எல்லா வேண்டுதலையும் பண்ணிட்டீங்களா ஐயரே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பழைய மாதிரி தான், நடக்க முடியாது. எல்லாம் சரியாயிடும். எங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. சீக்கிரமா அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வர பார்க்கணும். அம்மா படுக்கையில இருந்தாலும் அம்மாவோட மனசு இங்கதான் இருக்கும். தெரியும். ஊர்மிளா அம்மா அதிகாலையில இங்க கோயிலுக்கு வரும்போது இங்க இருக்கிறவங்களுக்கும் அது சந்தோஷமா தான் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி விசேஷமான பூஜை எல்லாம் செய்யணும். அம்மா இன்னும் நிறைய வருஷம் சந்தோஷமா வாழறத நாங்க பார்க்கணும். நிச்சயம் நடக்கும். அம்மா தேவி காப்பாத்துமா. பாத்தியா, மகளா மருமகளான்னு எந்த வித்தியாசமும் இல்ல. அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஊரே பேசுது. அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கெல்லாம். எப்படி இருந்தாலும் என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். அந்த அம்மா ரொம்ப நாள் படுக்கையில இருக்க மாட்டாங்க. இவங்களோட வேண்டுதலை தேவி நிச்சயம் கேட்பாங்க. அம்மா தாயே தேவி. நாம ஏன் உயிரோட இருக்கணும்னு நான் பல நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஊர்மிளா. இப்ப அதை மாத்தி யோசிக்கிறேன். என் மகன் மருமகளோட சேர்ந்து அவங்க காட்டுற அன்பை அனுபவிக்க ஆசைப்படுறேன். நம்ம மாதிரி இருக்கிற அம்மாக்களோட சொத்து பிள்ளைங்க தானே. அவங்க நல்லவங்களா இருந்தா நம்ம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி தானே. நீயே பாரு, இப்ப தேசமங்கலத்து அம்மாவை தான் அவ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா தாயே. सर्वव्याधि प्रशमने सर्वमृत्युनिवारिणे सर्वमन्त्रस्वरूपे श्री भद्रकाळि नमोस्तुते. அம்மா, வீணாவோட பிறந்த நாளுன்றதால கோவில்ல இருக்க எல்லா பூஜையும் நாம தான் செஞ்சோம். சரிதானே? ஆமா, இவளுக்கு பிறந்த நாள் பரிசு இந்த பிரசாதம் மட்டும்தானா? எனக்கு அப்படி எந்த பரிசும் வேண்டாம் பாட்டி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா இத கொடு. அந்த கையை கொஞ்சம் காட்டு. இதெல்லாம் எப்ப வாங்கி வச்சீங்க? உனக்கு தேவையானதெல்லாம் எங்களால மறக்க முடியுமாமா? இந்தா இதுவும் எங்க பொண்ணுக்கு தான்.
இங்க பாருங்க பாட்டி. நல்லா சந்தோஷமா இருக்குப்பா. நான் இப்ப கண்ணை மூடினா கூட இனிமே இவளை பத்தின எந்த கவலையும் எனக்கு இல்ல. அது சரி, நீங்க எங்க போறீங்க? உங்களை நாங்க விட்டாதானே இல்லடா? ஆமா. சொத்துக்கள் எல்லாம் பாகம் பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சது ரொம்ப நாளாயிடுச்சு. அம்மா, சொத்தெல்லாம் பங்கு போட வேண்டாம். அது உங்ககிட்டயே இருக்கிறது தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அதுதான் சரி. அம்மா இன்னும் எங்க கூட ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போறீங்க. இன்னைக்கு பூசாரி அப்படி ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு. அம்மா, ஒரு விஷயம், நீங்க முன்னாடி கோவிலுக்கு போய் செஞ்ச விஷயங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு பூசாரி சொன்னாரு. திரும்பவும் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இனிமே தேசமங்கலத்தம்மா கிட்ட நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டா போதும். பாட்டிய அந்த அம்மா கண்டிப்பா நடக்க வைப்பா. அம்மா, தேசமங்கலத்து அம்மா, தாயே, நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். புதுசா ஒரு தெய்வத்தோட நிழல் இங்கே தெரியுதே, என்ன அது? ஆமா ஜோஷியரே, நேத்து அம்மாவோட ஒரு தோழி வந்திருந்தாங்க. அவங்க தேசமங்கலத்து அம்மன் சிலைய அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது இப்போ பூஜாரியில தான் இருக்கு. அது தடங்கல் மாதிரி தெரியுதே. தேசமங்கலத்து அம்மாவுடைய சக்தி அபாரமானது. நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னா போதும். இன்னைக்கு ராத்திரியே அந்த சிலைய பூஜை அறையிலேருந்து எடுத்து மாத்தணும். இனிமே எங்கேயுமே வைக்க முடியாத இடத்துல அதை தூரமா எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறணும். செய்யறோம். வேற என்ன பண்ணணும்? நான் கொடுத்த பொடியை அம்மாவுக்கு சரியா கொடுக்குறீங்கல்ல? கொடுக்குறோம் ஐயா. நானும் அக்காவும் அத பாதி பாதி கையில வச்சிருக்கோம். அது எதுக்காக அப்படி? இல்ல, ஒருத்தர் மறந்துட்டாலும் இன்னொருத்தருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதனால அம்மாக்கு மறக்காம கொடுத்துடுறோம். என்ன ஜோசியரே, ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க கேட்டது மாதிரி அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பொடியை தரும்போது என்னோட கணக்குப்படி 1 மாசம்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா மரணம் ரொம்ப தூரமா இருக்கு. நீங்க என்ன ஜோஷியரே சொல்றீங்க? 1 மாசத்துக்குள்ள அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க தானே? நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் கொடுத்த பொடியை இனிமே கொடுக்க வேண்டாம். இதை விட சக்தி வாய்ந்த ஒரு பொடியை நான் என் வேலைக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். அதை சாப்பிட்டா மரணம் கண்டிப்பா வரும். அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணும்னு நீங்க யோசிச்சு வைங்க. ஜோசியரே, எங்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. அம்மா வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு மரணம் ஒரு புண்ணியம் மாதிரி தான். அம்மா இறந்து போய் வீணாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா அப்புறம் நிம்மதியா நாங்க எல்லா சொத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கலாம். ஆகட்டும். சொத்து பூரா உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல எந்த குறையும் வராம இருந்தா போதும். அதை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். சாகர வரைக்கும் நீங்க தான் எங்களை வழி நடத்துவீங்க. அப்படின்னா நீங்க போங்க, வேலைக்காரன் அங்க வருவான். என்னங்க, சக்தி வாய்ந்த மருந்துன்னு அவர் சொன்னாரே, அது அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திடுமோ? ஓ, என்ன ஒரு அம்மா பாசம். கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா வலிச்சா என்ன, வலிக்கலனா என்ன? நான் கேட்டேன், அவ்வளவுதான். உங்க 3 பேருக்கு இருக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாவை கொல்ற விஷயத்தை பத்தி ஜோசியர்கிட்ட முதல்ல கேட்டது யாரு? அது நீதான். அது உங்களுக்காக தான். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா 2 பேரும்? பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? விஷயம் இது வரைக்கும் வந்துருச்சு. இனிமே ஜோசியர் சொல்றதை கேட்டா மட்டும் போதும். அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வேலைக்காரியோட பொண்ணை ஏத்துக்க வேண்டான்னு சொந்தக்காரங்க சொன்னாங்கல்ல, நம்ம கிட்ட நேரடியா சொல்லல, அவ்வளவுதான். சொந்தக்காரங்க பாதி பேர்கிட்ட அம்மா சொல்லிட்டாங்க, சொத்துல சரி பாதி அவளுக்கு தான். அவளோட அம்மா தப்பு பண்ணதுக்கு நம்ம சொத்து எடுத்து நீட்டணுமா? இதையெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அவ சித்தப்பா சித்தப்பான்னு உரிமையோட கூப்பிடுறது இருக்குல்ல, அதை சகிச்சிக்கவே முடியல. நம்ம அண்ணன் இப்படி ஒரு தப்ப பண்ணாம இருந்திருந்தா அவ நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம ஒத்துட்டு இருப்போமா? இன்னும் 1 மாசம்
அம்மாவோட ஆயுளுக்கு ஜோசியர் கொடுத்துருக்கிற நாள் அவ்வளோதான். ஒன்று நான் நல்லா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அம்மாவோட சடங்கு முடியுது வரை நான் காத்திருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.